Thank you. Nandri. And the man for whom we have been waiting for, the man whom we all love, on ground, on camera, as a person, எங்க எல்லாருக்கும் பிடித்த சீகா அவர்களை வருக வரவேற்கிறோம். Can we give எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்ப வருவாரு, போனாலே மிரட்டுறாங்க சார் எல்லாரும், நீ எதுக்கு வர, அவர் எப்போ வருவாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. we are all huge fans, on ground, off ground, on camera, as a person, நாங்க எல்லாருமே உங்களுக்கு பெரிய ஃபேன். ஓகே, அண்ட் இப்போ வந்து we have another special award to be given away, and இத கொடுக்கிறதுக்காக I would like to welcome பாவனா அவர்கள். அவர்களே மேடை கழிக்கிறோம். நல்ல பாட்டா பயங்கரமா ஏதோ வரும். Thank you. Now you're doing a great job. எல்லாருக்கும் வணக்கம். Very good evening to one and all present here. பாவனா, I think இந்த ஸ்டேஜ்க்கு நீங்க தான் கரெக்ட் ஆக்சுவலி. ஏதோ அப்படி மிஸ் ஆகி ஓகே டீம்ல ஒரு 11 பேர் ஆடுவாங்க, சும்மா சப்ஸ்டிட்யூட்டா வந்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னை இறக்கி விட்டாங்க. இங்க First of all, இந்த மாதிரி ஒரு crowd manage பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். Can we give her a big round of applause please? அப்படியே கிரிக்கெட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே மகிழ்ச்சி படுத்துறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். You're doing such a lovely job. இந்த inaugural event நான் தான் நடத்தினேன். அதே மாதிரி நான் MC பண்ணதுனால நான் சொன்னேன் ஓகே ஃபைன், இந்த வேர்ல்ட் கப் நடந்துக்கிட்டு ஐ டோன்ட் நோ if I'll be able to make it. இன்னைக்கு என்னால வர முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ தலைவரே இங்க வந்துட்டார்ல சீக்கா, அது சொல்லிட்டு அதை நான் வந்துட்டேன் இங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோ கொடுக்க வேண்டியது இருக்கு. திரு விக்னேஷ் வெங்கட் அவர்களுக்கு ஃப்ரம் ஹார்டன்ஸ் பிரிட்ஜ், திரு விக்னேஷ் வெங்கட் அவர்களே மேடை கழிக்கிறோம். வாங்க, அவங்க பக்கத்தில் நிற்கும் போது நம்ம எல்லாருமே feel being here. Lexo is like doing a brilliant job everywhere. எதுனாலும் சிக்குதான் நினைக்கிறேன் லெனின்லாம். Absolutely. எனக்கு வந்து every time I come for a Lexo event எனக்கு வந்து ஒரு family function வர மாதிரி தான். Because what I've been told is I'm their first and only brand ambassador. அது பாருங்க, அதான் இதுதான் வந்து கரெக்டான அந்த ஹோட்டல்லே சொன்னாங்க, எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் எல்லாத்தையும் இந்த மண்ணில் இருக்கிற கொண்டை மாதிரி அதை சொல்ல விட்டேன் பாருங்க. ஸோ பாவனா இஸ் officially the brand ambassador of Lexo. அண்ட் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் வந்து தெரிஞ்சுட்டேன், என்ன அந்தந்த கண்ட்ரிக்கு அந்த கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். I'm sure you travel so much and you've seen so many places around the world, and I think you're the perfect choice to be a brand ambassador. Very sweet of you. Actually எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் லெனினை மீட் பண்ணும்போது அவருடைய அம்மாவோட தான் நான் வந்து அவரை மீட் பண்ணேன். அண்ட் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவருடைய அம்மா கையில் தான் வாங்கினேன். even though she is not with us today, in the company and Lenin and அவர்களுடைய குடும்பம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எனி இவெண்ட் தட் Lexo does, I feel that Lenin கிட்ட ஒரு ரொம்ப யூனிக்கான குவாலிட்டி இருக்கு. எல்லாருமே இங்க ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அவர் வந்து இங்க ஆப்ரேட் பண்ணுவார். நம்ம ஆரம்பிக்கிட்டே அங்க இருந்துதான். ஆமா, யோசிக்கிறதே அங்க இருந்துதான். ஆமா, அதனால எக்ஸிகியூஷன் அதை விட பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஸ்பெஷலா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லா மேடைகள்லயும் யாரையாவது அறிமுகப்படுத்தணும், அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், ஏதாவது ஒரு புது டேலண்ட்டை கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு புது டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கம். டிஃப்ரெண்டா பண்ணலாம், வித்தியாசமா பண்ணலாம், யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிப்பாரு. And that's why I think Lexo Holidays has come so far. And I think first time I'm hearing a travel company அவங்க வந்து கார்ப்பரேட்ஸோட பார்ட்னர் பண்றாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இனிஷியேட்டிவை எடுத்துட்டு வரதுக்கு. அண்ட் எனக்கு வந்து லெனின் கிளியரா சொல்லிட்டாரு, எனக்கு LPL ஃபினாலேக்கு என்னுடைய தலைவன் சீக்கா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களுடைய அந்த ஆதரவு அவருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் மூலமா கொடுக்க முடியுமா? Can we hear it for a World Cup winner, a former India captain, chairman of selectors, and the one and only
கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள். எஸ் அண்ட் பாவனா, இதுக்கு மேல நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இருந்தேன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னா வந்து சாரை வந்து கரெக்டா அட்டோமா ஃபீல் பண்ணி அவருக்குள்ள இருக்கிற அந்த ஹியூமர் எல்லாத்தையும் பிச்சு எடுக்கணும் வெளியில அப்படின்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அதனால வந்து ஐ அம் கிவிங் தி ஸ்டேஜ் டு யூ. இட்ஸ் ஆல் யுவர்ஸ் நவ. தேங்க் யூ அஞ்சனா. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப அழகா இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு, அண்ட் வே ஆஃப் ஆங்கரிங் which I always adore. I think ஷீகாவை நான் வந்து பல இடங்கள்ல பல வருடங்களா பார்த்துருக்கேன். அவர்கிட்ட இருந்து நான் கிரிக்கெட் கத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டபுள் ஹெட்டர்னா 2 போட்டி ஒரு நாள்ல அப்படின்னு கூட தெரியாது. எனக்கு ஆஃப் ஸ்பின்னா என்னன்னு தெரியாது, கூட்லினா என்னன்னு தெரியாது. அங்க போய் நிற்கும் பொழுது கை காலெல்லாம் நடுங்கும். சூப்பர் சிங்கர் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கு கிரிக்கெட் ஃபீல்டுல என்ன வேலை அப்படின்னு கேட்ட நாள்ல இவர் தாங்க ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நின்னாரு. பண்ணு, தைரியமா பண்ணு, நான் இருக்கேன்ல, தப்பு பண்ணாலும் நான் கரெக்டா மாத்திக்கிறேன், மேனேஜ் பண்ணி விட்டுறேம்மா அப்படின்னு என்னுடைய கையை பிடிச்சிட்டு அவருடைய வீட்டுல அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு மாதிரி என்னை இவ்வளவு வருஷம் டிராவல் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காருங்க. ஸோ எனக்கு வந்து நான் சொல்லுவேன், இட்ஸ் லைக் அ ஃபாதர் ஃபிகர் டு மீ அட் ஒர்க். எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சன். அண்ட் நிறைய இன்டர்வியூஸ்ல அவரை பத்தி சொல்லியிருக்கேன். பட் அவர்களுடைய முன்னிலையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் உங்களை வெல்கம் பண்றேன். இட் இஸ் மை absolute honor and pride to welcome a former India captain, an absolute legend in his own right, a World Cup winner, our chairman of selectors, a captain who welcomed a young Sachin Tendulkar into his fold, a captain who has been an absolute example for every generation of Indian cricketers, the one, the only, உங்களுடைய வாழ்த்துக்கள். Let's welcome கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். அழைக்கின்றோம். Lennon, please join us on stage. ஃபர்ஸ்ட் அப்படியே உங்க ஸ்டைல்ல ஒரு ஹாய் மட்டும் எல்லாரும் சொன்னீங்கன்னா எப்படி எப்படி விசில் பறக்கும் பாருங்க. இப்ப ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீ வந்தா பாவனா, நீ போனா பாவனா, நீ போனா பாவனா. ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஜெபியர் சொல்லிய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா இந்த ஈவென்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரவேற்றது பாவனா தான். தேங்க் யூ லெனின் ஃபார் calling me of this function through பாவனா. பாவனா அப்படின்னா குழந்தைகளே தெரியும், அப்பா அம்மா அவங்களாம் நல்லா தெரியும், தாத்தா பாட்டியே தெரியும் எனக்கு. ஸோ கருதுவாங்க பாவனா ஃபேண்டாஸ்டிக் ஆங்கர் பண்ணுறா, சூப்பராக பண்ணுறா. என்னன்னா திடீர்னு கிரிக்கெட் பயணமாக பேசுகிறேன், உங்களுக்கு திடீர்னு எங்கே கிரிக்கெட் தெரிஞ்சதுன்னு கேட்பேன் நான். உங்ககிட்ட இருந்தா அப்படியா சொன்னாங்க ரேடியோவில். ஸோ என்ன இருந்தாலும் பட் இந்த பாயிண்ட் இஸ் அது எப்படின்னா அது ஆன் த ஸ்டேஜ் மனுஷன் லைவாக இருக்கும். ஸோ அது ஒரு எலிமெண்ட் எல்லாம் இருக்க முடியாது. அந்த சமயத்தில் காம்ப்ளிமெண்டிங் பிட்வீன் பாவனா அண்ட் ஸ்ரீகாந்த் கிரேட்னஸ். அது எப்படின்னா யூ கோயிங் லைவ், அங்கே ஏதாவது தப்பு பண்ணால் இது பண்ண முடியாது, கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அது 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் probably the Bhavana Srikanth combination Star Sports Tamil has become probably popular. That's what I would say. And she's a brilliant anchor and நிறைய கத்துட்டு இருக்கா. ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லாத சமயத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்போ பிரமாதம் பண்ணுறா. ஃபேண்டாஸ்டிக் பாவனா, ஹாப்பி ஃபார் யூ. தேங்க் யூ so much. Lennon as Lennon meet பண்ண வீட்டுக்கு வந்தாரு. And he was just telling me about his background. Fantastic Lennon. He does it as a hobby, he said, which is fantastic. And I believe you're all the corporate cricketers. Corporate cricket team நீங்க வந்திருக்கீங்க, அவ்வளோதான். Fantastic. இந்த கிரவுண்டில் எப்படின்னா you see fond memories. ஆதி காலத்தில் இந்த கிரவுண்ட் ஆடிருக்கேன், ஸ்கூல் டேஸ்ல இந்த கிரவுண்ட் ஆடிருக்கேன், மெரினா கிரிக்கெட் கிரவுண்டில். அங்கே அடிச்சா நேராக கிரவுண்ட் தங்குன்னு போகும், 6 by 1 அந்த சைடில் நேராக இங்கே விட்டா நேராக பச்சைபாஸ் காலேஜ் போயிடுவோம். அந்த சைடில் நேராக விட்டா பக்கிங்ஹாம் கிரவுண்ட் போகணும் போயிட்டு. ஸோ இட் வில் பி கிரேட் ஃபன் பிளேயிங் இன் திஸ் கிரவுண்ட். மெரினா கிரிக்கெட் கிரவுண்ட் இஸ் ஐகானிக் கிரிக்கெட் கிரவுண்ட் ஃபார் மெட்ராஸ். செப்பாக்கு அப்புறம் மரீனா தான் அந்த காலத்தில். செப்பாக்கு அப்புறம் மரீனா தான் ஃபேண்டாஸ்டிக் கிரவுண்டு. அண்ட் இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அமேசிங். It gives me fond memories. Thank you, Lennon, for everything. Sika, before we get you to give away the trophy and all of that, உங்களுடைய மலரும் நினைவுகள் வந்து எப்பொழுதுமே செக்மெண்டாக தான் டிவியில் அவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. We show you some pictures, some moments. நம்ம வந்து ஆஸ்திரேலியாவுக்கு T20 உலக கோப்பை கூட போனோம். அதுக்கப்புறம் let's take you back to this photo. அதாவது வெஸ்ட் இண்டியன் போலர்ஸ்க்கு எதிராக ஹெல்மெட் போடாம எப்படி நீங்க ஸ்ட்ரைக் எடுத்தீங்க, எப்படி அந்த தில்லு வருது?
அது ஹெல்மெட் போட்டிருக்கேன். இப்ப ஹெல்மெட் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் போட்டோல ஹெல்மெட் இல்ல. போடாது. அது ஆமா. See, yes, நான் சின்ன வயசுல இந்த மேட்டிங் கிட்ட மெரினா இருக்கிறோம்னா அது புக்கு வரும். இங்க இருந்து புக்கு பல்லுலாம் வரும். So இந்த மேட்டிங் கிட்ட ஆடி மெட்ராஸ்ல so I'm used to those extra balls and cricket ஆடுற காலத்துல என்னன்னா தில்லு குண்டா லைஃபே தில்லு குண்டு. எப்படின்னா if my policy law in cricket was if I am destined to die on a cricket field, let me die on a cricket field. Even as fast bowlers ஆட முடியாது. அவங்க அது வெஸ்டர்ன் ஃபார்வர்ட் டுபு ஏத்துவாங்க. அந்த பேட்ரிக் இருந்தாங்க. அவன் தொண்டைக்கே போடுவான். he is more into அவன் 2-4 எக்ஸ்ட்ரா கோவம் வந்துடும். அவன் மண்டைக்கு போடுவான். அவனெல்லாம் எது மேனேஜ் பண்ணா வேகமா தான் ஒன்லி வே டு டாக்கிள் ஃபாஸ்ட் bowling is with the fast bowling அக்ரெசிவா இருக்கும். அவங்கிட்ட போய் இந்த கொஸ்டின் ஈஸியா பண்ணா பிடிச்சிட்டு ரெண்டு மூணு புடிச்சு விடுவாங்க. போட்டா உடா ஒண்ணு பட்டா பாக்கே பட இல்லைங்க அவ்வளவுதான். இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனா ஆப்வியஸ்லி லைஃப் டுக் देम இன் another direction. அதனால அவங்க வந்து இப்போ கரியர் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டா இருக்காங்க. பட் லைஃப்பை நேவிகேட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வந்துருக்கா. நீங்க 1983 போகும்போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த ஒரு தாட் இல்லாம அந்த உலகம் போய் போனீங்க. பட் ஹவு டிட் யூ ஃபைட்? அதுல இருந்து ஒரு லைஃப் லெசன் அவங்க கத்துக்கலாம். See friends, ஒண்ணுதான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலா கிரிக்கெட் ஆடணும்னு ஆசையே பண்ணல. அது ஜோக் என்னன்னா எங்க அப்பா தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில படிடான்னு சொல்லி நான் காலேஜ் இன்ஜினியரிங் டிகிரியில படித்தேன். அப்பெல்லாம் 95% வாங்கினாதான் பியூசி வாங்கினாதான் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் சீட் படித்தேன். திடீர்னு தேர்ட் இயர் இன்ஜினியரிங்னா ஆல் இந்தியா அண்டர்-19 கேப்டன் ஆகிட்டாங்க அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். அது யாருக்குமே தெரியாது. நான் ஒருத்தர் தான் இந்தியாவில் அண்டர்-19 கேப் பண்ணியிருக்கேன், இந்தியா அண்டர்-22 கேப் பண்ணியிருக்கேன், இந்தியா அண்டர்-25 கேப் பண்ணியிருக்கேன், இந்தியன் டீமை கேப் பண்ணியிருக்கேன், இந்தியன் சீனியர் டீமை கேப் பண்ணியிருக்கேன் நான். பட் என்னன்னா எனக்கு கிரிக்கெட் வாஸ் ஃபன். இப்போ கூட கிரிக்கெட்ல ஃபன் தான். எனக்கு கமெண்ட்ரியில கூட ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். நேராக போனால் மேட்ச் அப்போ ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இவன் ஏதாவது கேள்வி பார்த்துட்டீங்க ஏதாவது கூகுள் படம் பாப்பா இவரு திருப்பி பவுன்ஸ் பண்ணி அடிச்சு போயிட்டே இருப்பேன். நான் இந்த மாதிரி மேட்ச் முன்னாடி இந்த ஸ்டாட்ஸ் பார்க்குறது என் பையன் வந்து அடிவுதா இருக்காரு. அவன் ரிவர்ஸ் அவன் பயங்கரமா ரிசர்ச்லாம் பண்ணி அப்பா உனக்கு தெரியாப்பா சீக்கா உனக்கு தெரியாது தாக்கு மூணு தஞ்சா ஓடணும் அதெல்லாம் போனான்னு நான். ஸோ இன்னைக்கு கூட செம ஆர்குமெண்ட் எனக்கு அவனுக்கு. நாளைக்கு வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து அவன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அவ்வளோ ஈஸி இருக்கலாம். நான் சொல்றேன் பொட்டல் டீம் தான் போட்டு சாதிச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாது. ஒரு 180-185 அவங்க அடிச்சிட்டாங்கன்னா சேஸ் பண்றது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவோம்ல. அதெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு தான் அவங்க சீரியஸா தான் சொன்னாரா? அதுதான் சொன்ன அவனும் கிரேட் மைண்ட் இது காதா சீக்கா சொல்ல அதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா 180 அடிச்சடிக்கப்பா சீக்கா அவனுக்கு சேசிங்ல கொஞ்சம் நம்ம ஜகா வாங்குறோம் சீக்கா. அதனால பயமா இருக்கு. யார் bowling போடுறா? நீ தான் போய் bowling பண்ண அவனுக்கு. குட்டேகே ஸ்மோட்டி ராஸ்டன் சேஸ் ராஸ்டன் ஹோல்டர் சரி சேஸ்டன் ஹோல்டர் bowling போட்டான்னு சொல். இங்க அடிச்சா நேரா போய் பீச்ல போய் விழுவாங்க. அது நீங்க இருந்தா விழும். யோ அங்க அடிக்கிறவன் அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், அங்க ஈசான் கிஷன், ஹார்திக் பாண்டியா லைனா வராங்க. 1 2 3 இல்ல லைனா உற்சா ஊர் 63 பாத்துக்கீங்க நீங்க? நான் பாத்துக்கேன். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன் பார்க்கவும் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா 63 என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த கபாலீஸ்வரர் கோயில் அது காலத்துல தெப்ப விளக்கு தெப்பம் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த 63 நாயன்மார்கள் வந்து டெய்லி சுத்தினே இருப்பாங்க அந்த குளத்தை சுத்தி. அதே மாதிரி நம்ம 63 மாதிரி ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருக்கான் பேட்டிங்க. யாருக்கு bowling போடுவீங்க நீங்க? அதுதான் அந்த ஒன்றை நான் bowling வச்சுருக்கேன் வெஸ்ட் இண்டீஸ் சான்ஸே கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க வந்து டிவியில பாக்குற சீக்காக்கும் நீங்க இப்போ பாக்குற சீக்காக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இருக்காது. இட் இஸ் ஹிம், இட் இஸ் ஹிஸ் பர்சனாலிட்டி, இட் இஸ் ஹிஸ் மேஜிக். நீங்களே சொல்லுங்க, சீக்கா இல்லாம ஒரு ஷோ பாக்குறது எவ்வளவு போரிங்கா இருக்கும், சீக்கா இருந்து ஒரு ஷோ பாக்குறது எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும். நீங்க கைத்தட்டல் மூலமா சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஷோ பாக்குறீங்களா இல்லையான்னு கைத்தட்டல் மூலமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவருக்கே ஒரு டவுட் கேட்பாரு என்கிட்ட. அப்பப்ப யாராவது பாக்குறாங்களா, நம்ம பேசுறதுலாம் யாராவது பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் 6 மணிக்கு காமிச்சிருவான் ஷோ. யாரும் பார்த்துட்டு நீ பார்க்கவா 6 மணிக்கு உட்காந்து நெல்மா சொல்ல இன்னொரு பாருங்க எனக்கு மேல இன்னொரு பாருங்க. நீ 6 மணி மேல பாருங்க 6 மணிக்கு போட்டு இதை பேசு அதை இந்த பசங்க வாழ ஸ்டார்ட் போட்டு அது மீன் போடுவான். நம்ம பேசுறது எதுக்காக வருவோம், அவங்க அதை போட்டு ஏதோ போட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அப்பதான் ஒரு மேட்ச் நடுவில் ரெக்கார்டிங்லாம் நீ போலேப்பா இந்த ரெக்கார்டிங்லாம் ஒன்றும் தெரியாது. அன்னைக்கு அப்பதான் மிடில் மேட்ச் வந்து அன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி நான் பயங்கர ஃபேனு. வருண் சக்கரவர்த்தி நான் செம்ம ஃபேனா இல்லையா? பயங்கர ஃபேனு.
மொட்டுன்னு மொத்தினாங்க சவுத் ஆப்பிரிக்கா. கடைசியில அந்த ஒரு ஓவர் விக்கெட் எடுத்தாங்க. யாரு மில்லர் விக்கெட்டா சார் செம்ம பிரேக் த்ரூ இல்லைன்னு பாவம் கேட்டாங்க. அவங்களோட புடலங்கா பிரேக் த்ரூ அடிக்கடி அடிச்சு சொல்லிக்கிட்டாங்க போட்டு 50 அடிச்ச மாதிரி என்ன பிரேக் த்ரூ வேண்டியது புடலங்கா சொல்லுங்க பாருங்க. அதுதான் என்னன்னா கிரிக்கெட்ல எனக்கு என் வாயே பலம், என் வாயே சனி. My strength and weakness is my வாய். நான் மூஞ்சிங்கன்னா சொல்லிடுவேன். சில மக்களுக்கு பிடிக்காது, சில மக்களுக்கு பிடிக்கும். என்ன பண்ண முடியும்? அது அப்படியே பிறந்து வளர்ந்துட்டான். அப்படியே என் வாயால் தான் கேப்டன்சியே போச்சு. இருங்க ரொம்ப உண்மையை சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க எவ்வளவு கேமரா இருப்பாரு. நீங்க என்ன பண்ண சொல்றேன்? பயமுறுத்துறேனா? நீங்க தானே கேட்டீங்க கேமரா இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சொல்லிட்டு போறேன். என்ன கவலை? நான் போய் அதை சொல்றேன். என் வாயால கேப்டன்சி போச்சு. தப்பா அது? நான் சொல்றது 89ல இப்போ இல்ல. நான் என்ன கேக்குறேன், எங்க இருந்து இந்த தில் வருது, எங்க இருந்து இந்த தைரியம் வருது? சம்டைம்ஸ் சம் பீப்புள் வந்து ஃபேமிலில இருந்து வரும், சம்டைம்ஸ் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம்? எப்படின்னா கொழுப்பு வேற எதுவும் கிடையாது. இந்த கொழுப்புன்னு தெரியுமா? அது சின்ன வயசுல போட எங்க அம்மா வளர்த்துட்டாங்க. நான் நிறைய நெய் சாப்பிட்டே வந்தேன். நான் நெய் சாப்பிட்ட கொழுப்பு தான் நிறைய வருவாங்க. எனக்கு இப்ப கூட ஒரு 6 ஸ்பூன் நெய் தான் சாப்பிட முடியாது சாப்பாடு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? பொட்டேட்டோ சிப்ஸ். 2 பேக் சிப்ஸ் சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம். சிப்ஸ் எல்லாம் முடியாது. அந்த குப்பா சாப்பாடு சிப்ஸ் தான் கிடைக்கும் எனக்கு. வீட்டுல தானே அப்பளம் சாதம் நெய் போட்டு ஒரு 6 ஸ்பூன் நெய் போட்டு பிரிஞ்சு அப்படி சாப்பிட்டா சாப்பாடு ஆக்சுவலி சீகா வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி. அவருக்கு வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பிடிக்கும். ஃபன் பண்ண. யாருக்கு பருப்பு சாதம் பிடிக்காது சொல்லுங்கப்பா. சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் பிரிஞ்சு சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி சாப்பாடு எதுவுமே கிடையாது. டேஸ்ட் 6 ஸ்பூன் நெய் கொடுக்கணும். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. சீகா இன்னும் 2-3 கேள்விலாம் இருக்கு உங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு பேட் ஃபர்ஸ்ட் நீங்க சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் லெனின் புக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பால் சைன் பண்ணி மக்களுக்கு நீங்க வந்து ஒரு மெமரபிலியா மாதிரி த்ரோ பண்ணணும். ஓகேயா? Whatever you say. Yes. Can we have the bat first please? Organization அப்படி பாருங்க. This is for Lexco or Lenin. This is for Lenin from Lexco. Lenin. யோ அவ்வளவு கூட இங்கிலீஷ் தெரியாது. I think நான் சிவா கிட்ட வாங்கின காஃபி விட சீகா கிட்ட இருந்து அதிகமாக வாங்கிட்டேன் நினைக்கிறேன். Ladies and gentlemen, a huge round of applause. Absolute legend of the game, Sika அவர்கள், and a man who is a legend in his own right. அவர்கள். என்ன பண்ணணும்? இப்போ நீங்க அதை சைன் பண்ண ஃபர்ஸ்ட். சும்மா தூக்கி வச்சீங்கன்னா என்ன யூஸ்? நீங்க வாங்கிட்டு போய் நான் சைன் பண்ணி தூக்கி போறேன். ஓகே. சரி, சைன் பண்ணி தூக்கி போறதுக்கு எதுக்கு மைக் உங்க வாய் கொடுக்கலாம்? நானே பேசிட்டே போடுவேன். ஓகே. ஒரு 2 ஃபர்ஸ்ட் சைன் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சேர்த்து தூக்கி போடுங்க. அப்பா பொறுத்துறா இங்க கூட வந்து. இதோட சீகா பேக் எடுத்துங்க. பெஸ்ட் இதுதான். வாங்க. பாத்து ரங்கோலி பாத்து. இப்போ இந்த லைட் மட்டும் விட்டுட்டா பண்ண அந்த லைட் பண்ணுங்க. யா, தேங்க்ஸ். Are you all ready? Come on. கொஞ்சம் மியூசிக் போடுங்க. மியூசிக் நீங்க அடிச்ச டென்னிஸ் பால் எடுத்தா ஆகும். கண்டிப்பா அந்த ஸ்பீட் போகும். வாங்க இந்த சைடு. இவங்க ஆங்கர்ல இருக்கீங்க. டென்னிஸ் பால் அடிச்சா யாரா வலிக்கும்னு யாரா சொல்ல முடியுமா? நீங்க யாரா சொல்லுங்கமா? எல்லாரும் உங்களுக்கு தான் தலைகீழா நடக்குறேன். டென்னிஸ் பால் அடிச்சா யாரா வலிக்குமா? எனக்கு வலிக்கும். இப்ப தலைகீழா நடந்துங்க. வாங்க நீங்க. எப்பொழுதுமே ஒரு சின்ன bouquet from Miss Lenin ஸ்ரீகாந்த் அவர்கள். God bless you, Lenin. Do well. Keep doing this good job. Doing an excellent job. Lovely. Fantastic. Okay, Chika, ஒரு 2-3 questions and then ஒரு 2 performance பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரோஃபி கொடுக்குறோம். அதான் அஜெண்டா. எப்பொழுதுமே உங்களுக்கு பிளான் கேக்குறோம். நேரா ட்ரோஃபி கொடுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் நீ பாருங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரோஃபி. அப்படி நான் இல்ல சொல்றேன் அப்படி நேதியா.
ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக, உங்களுடைய பெரிய ஃபேன் அவங்க, அதனால நீங்க வந்து பாடணும். ஐ மீன் அவங்க பாடணும், நீங்க ஒரே ஒரு பாட்டு வந்து கேட்கணும். ஓகே டன், ஒரு பாட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி 3 generation of cricketers, ஓகே, அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் சுனில் கவாஸ்கர் அப்படின்னு தெரியும், கபில் தேவ் தெரியும், உங்களுடைய 83 பர்சன்ட் எனக்கு தெரியும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா 3 பேர்.